பல பேர் சொல்கிறாங்க கமிஷன் தான் ஊழல். டிஎம்கே கவர்மெண்ட்டில் கொடி கட்டி பறந்தது, அதை இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார் விஜய். கமிஷன் கட்டிங் கரப்ஷன் இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆகையினாலே இந்த அரசை மக்கள் நேசிக்கிறார்கள். முன்னை விட இப்போ ஆதரவிற்கு கூடியிருக்கிறது. இந்த 2 மாதத்தில் கரப்ஷனை ஒழிச்சதுனால, கமிஷனை ஒழிச்சதுனால. அதனால் 5 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சி தான் நடக்கும். அடுத்து வரும் தேர்தலிலும் விஜய் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இதுதான் நடக்கப் போகிறது. ஒரு அமைதியான ஜனநாயக புரட்சியை சகோதரர் விஜய் நடத்திவிட்டார். எ சைலண்ட் டெமோக்ராட்டிக் ரெவல்யூஷன் அவர் நடத்திவிட்டார். இந்த ஒரு அரசை சாதாரண மக்கள் அவர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில், இந்த லஞ்சம் தானே எல்லாத்துக்கும் பாதிப்பு, அதை ஒழிச்சாச்சு.